தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய பயிற்சியாளர் அருமை தோழர் கணேஷ் அவர்கள் எடுக்க இருக்கின்றார். அவர் எடுக்க இருக்கக்கூடிய டாபிக் சேவிங்ஸ் பேங்க். மிக முக்கியமான பகுதி. பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அந்த மாற்றங்களை ஒட்டியெல்லாம் கேள்விகள் வரும். ஆகவே அனைவரும் பாடங்களை கவனமுடன் கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கணேஷ், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஐடி மாடர்னைசேஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். சார் எஸ்பி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம எஸ்பி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு 2 years முன்னாடி இன்ஸ்ட்ரக்டராக இருந்தப்போ எஸ்பிக்குன்னு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி ஸோ அதை வச்சு ஓகே அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் வந்து எஸ்பியில் வந்து வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம் எஸ்பியில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடிப்படையாக என்ன இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க ஆரம்பிக்கலாம். எஸ்பி ரொம்ப டெப்த்தாக எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஷார்ட்டாக டைம். ஸோ அட் சேம் டைம் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கரண்ட் வந்து ஃபுல் ஷட் டவுன், காலையிலேருந்தே கரண்ட் இல்லை, சார்ஜும் கம்மியாக தான் இருக்கு என் லேப்டாப்பில். அதனால ஒரு 30 minutes to 45 minutes தான் கிளாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் கிளாஸ் கரண்ட் வந்துருச்சுன்னா இன் பிட்வீன் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எஸ்பி பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் அப்படின்னா பெருசான மாற்றங்கள் வந்து 2018 நமக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ ஒரு அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான விஷயங்கள் வந்து 2018 ஜிஎஸ்பிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலிங்ஸ் கொண்டு வந்து நமக்கு அதில் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரொமோஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லாத அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னா, இந்த ரூலிங்ஸ் வந்து காமன் மீன்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றது தான். அது எல்லாமே இருக்கும். அதாவது எஸ்பி, ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட் இஸ் அ காமன். எல்லா விஷயங்களும் அதில் வந்து உள்ளடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்க போகுது. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கொண்டு வந்துருக்குறாங்க, என்னென்ன மாற்றங்கள் வந்துருக்குது அப்படின்னு நான் இதுலேயே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்தது வரைக்குமே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எஸ்எஸ்சி பிபிஎஃப் ஸ்கீம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய வந்து நீங்கள் கேன்வாஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய வந்து பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் வந்து இப்போ நான் வந்து கொஸ்டின் ஆன்சராக நான் ஜஸ்ட் கேட்குறேன். நீங்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டாம். சும்மா ஜஸ்ட் வந்து ஆன்சர் உங்கள் மைண்ட்லேயே வந்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? யாரும் பதிலெலாம் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் நான் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டு எல்லா ஸ்கீம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், காமனாக யார் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஹூ கேன் ஓப்பன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா பப்ளிக் நம்ம சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, யாரு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது அவங்க என்ன கேட்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அது என்ன ஸ்கீமோ இருந்துட்டு போகுது. ஸோ எஸ்எஸ்ஏவா, பிபிஎஃப்ஆ, சீனியர்ஸா, எம்ஐஎஸ்ஆ எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளவு கொடுப்பீங்க. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யாரும் இல்லைன்னா வந்து 1000 rupeesக்கு எவ்வளோ, 1 லட்சம் போட்டுனா எவ்வளோ கிடைக்கும், 1000 ரூபா போட்டுனா எவ்வளோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடிப்படையாக ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகும், மெச்சூரிட்டி எப்போ இந்த பணம் எனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, பிஎம்சி, நான் முன்கூட்டியே இந்த கணக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா, அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா எப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா, இதில் ஏதாவது எனக்கு லோன் ஃபெசிலிட்டி, விட்ராயல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா. ஓகே, அப்படி நான் இன்கேஸ் நான் பிஎம்சி பண்ணுறேன், முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஏதாவது டிடக்ஷன் ஆகுமா. ஸோ இந்த மாதிரியான வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அரைஸ் ஆகும். அப்படி அரைஸ் ஆகும்போது அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்னன்னு சொன்னா, யாரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல் இது. ஸோ யார் ஓப்பன் பண்ணலாம், திரும்ப சொல்றேன், யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம், யாரும் வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம். சும்மா நான் கொஸ்டினா கேட்கறேன்னா ஒரு 2 seconds டைம் கொடுக்குறேன்னா நீ ஜஸ்ட் யோசிங்க, அவ்வளவுதான். ஓகே, யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, 10 years கம்ப்ளீட் ஆகாத கேர்ள் சைல்டு, 10 years கம்ப்ளீட் ஆகாத கேர்ள் சைல்டு தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். பிபிஎஃப் யார் ஓப்பன் பண்ணலாம், எஸ்எஸ்ஏக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம், செல்வமகள் சேமிப்பு திட்டம். பிபிஎஃப்க்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம், பொன்மகன் சேமிப்பு திட்டம். செல்வமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு
அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லைங்களா. பட் ஆக்சுவலி வந்து பிபிஎஃப் அப்படிங்கிறது பெண்கள் பசங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது ஒரு காமன் ஸ்கீம், யார் வேணாலும் போடலாம். ஈவன் அந்த பெண் குழந்தையே நினைக்கணும் இன்னொரு ஸ்கீம் போடுறோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, அப்போ வந்து எனி ஒன் சார் 60 வயசான ஒரு 65 வயசு சார் அவரு பிபிஎஃப் போடலாமா? எனி இந்தியன் சிட்டிசன் அப்படி சொல்லலாம். எனி இந்தியன் சிட்டிசன். இந்த அக்கௌண்ட் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பிஓஎஸ்பி அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து என்ஆர்ஐயா இருக்கிறேன், ஃபாரின்ல இருக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணலாமா அப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, இந்தியன் சிட்டிசன், எனி இந்தியன் சிட்டிசன் irrespective ஆஃப் த ஏஜ். அப்போ 65 வயசு இருக்கிற ஒருத்தர் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இன்னொன்று வந்து டென்யூர், எப்போ வந்து ஸ்கீம் வந்து முடியும், அந்த மெச்சூரிட்டி நம்ம கீழே சேர்த்துட்டோம் இல்லையா. ஸோ அது ஓகே தான். ஓகே, ஸோ அப்போ ஒரு எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாத ஒரு கேர்ள் சைல்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பிபிஎஃப் எனி இந்தியன் சிட்டிசன் வெதர் மேல் ஆர் ஃபீமேல் யாரா வேணா இருக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ கரண்ட்லி என்ன 8.2% நம்ம இப்போ கொடுக்குறாங்க இந்த குவார்டர்ல. செகண்ட் குவார்டர் ஆஃப் திஸ் ஃபைனான்சியல்ல 8.2%. இப்போ நம்ம செகண்ட் குவார்டர் போயிட்டு இருக்கு, 8.2 கொடுக்குறாங்க. பிபிஎஃப்ல ஸோ மாற்றமே இல்லை, அப்படியே தான் இருக்கு ரொம்ப நாளா. 7.1% வந்து இருக்கு, இது கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பேஸ்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐபிபிபி பேஸ்டு, இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரண்ட் இருக்கனால கீபோர்டே டைப் பண்ண முடியல. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. என்னன்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வேணா கொஸ்டின்ஸாக கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ்ல வந்து 3 ஸ்கீமுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் தான் கொடுக்குறோம். ஒன்று வந்து எஸ்பி, இன்னொன்று வந்து எஸ்எஸ்ஏ, இன்னொன்று வந்து பிபிஎஃப். ஸோ எஸ்எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பீரியட் அப்படின்னா 10th க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 10th. எஸ்எஸ்ஏக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 5th. பிபிஎஃப்க்கு அதே தான், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 5th. ஸோ என்ன அர்த்தம்னு சொன்னா இங்க பாருங்க, ஒரு லெட்ஜர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், எஸ்எஸ்ஏக்கே காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 1/8/2024 இந்த மாசம், போன மாசம் வச்சுக்கலாம், சரி இது ஒரு மாசம். ஓகே, ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. ஓகேங்களா, நான் எஸ்பிக்கே போடலாம், எஸ்எஸ்ஏ வேண்டாம். ஏன்னா எஸ்எஸ்ஏ வந்து உங்களுக்கு ஒன்லி டெபாசிட்ஸ் தான் வரும். எஸ்பி விட்ரால் வரும்போது உங்களுக்கு ஒன்றும் கிளியரா புரியும். 5/8/2024 அவர் 10,000 பணம் கட்டி 1/8 பணம் கட்டி 10,000 ஒரு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா, அடுத்து 5/8 இது வந்து டெபாசிட், இது வந்து விட்ரோயல். 5/8/2020 என்ன பண்ணாரு, 2,000 பணம் எடுத்துட்டாரு. ஸோ அவர் பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சு, 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாரு, 15/8/2024 அவர் என்ன பண்றாரு, ஒரு 1,000 ரூபாய் பணம் போடுறாரு. இப்போ ஒரு பேலன்ஸ் வந்து 9,000 ரூபாய். 30/8/2024 இவர் வந்து ஒரு 5,000 ரூபாய் எடுத்துட்டாரு, ஒரு பேலன்ஸ் வந்து 4,000 ரூபாய். இப்போ இந்த மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் எதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, க்ளோசிங் பேலன்ஸ், லோயஸ்ட் பேலன்ஸ் பிட்வீன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 10th அண்ட் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. 10வது நாள் இறுதியில ஈவினிங்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ், இல்லைன்னா 31வது பேலன்ஸ், இந்த இடையில இருக்கிற எல்லா பேலன்ஸ்லயும் லோயஸ்ட் பேலன்ஸ் எதுவோ அந்த பேலன்ஸ் எடுத்துக்குவாங்க. அப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னா இந்த 4,000 ரூபாய் தான் எடுத்துக்குவாங்க. இதுவே அவர் 31/8/2024 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றாரு அக்கௌண்ட்ல, அப்படின்னாலும் கூட எவ்வளவு ஆச்சு, 1,04,000 ரூபாய் ஆச்சு. இப்ப எதை எடுத்துக்குவாங்க, அப்ப இந்த 4,000 தான் எடுத்துக்குவாங்க. ஓகேவா, ஈவன் அவர் வந்து 11/1 சுமார் இங்கேயே போடுறேன், 11/8/2024 அவர் வந்து 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் கூட 2,04,000 வருமா? ஓகேங்களா, இந்த இடத்துல வரும்னு நினைச்சுக்கோங்க, 10க்கு அப்புறம் வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் கூட 10ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு என்ன, 5ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் 8,000 ரூபாய், 10ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அதே 8,000 தான் வரும் இல்லையா. 10ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, 8,000 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் 1,04,000 ரூபாய் வந்திருந்தாலுமே கூட 10ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் 8,000 ரூபாய், அதே சமயத்துல 30ஆம் தேதி க்ளோசிங் வந்து 4,000 ரூபாய். இந்த 4,000 தான் எடுத்துக்கோங்க லோயஸ்ட் பேலன்ஸ். 10ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து 31ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேலன்ஸ்லயும் லோயஸ்ட் பேலன்ஸ் என்னவோ அந்த லோயஸ்ட் பேலன்ஸ் தான் எடுத்துக்கோங்க.
இதே இவர் வந்து 10ஆம் தேதி போடாம 11ஆம் தேதி போடாம 10ஆம் தேதி போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா 10ஆம் தேதி அதை எடுத்துக்கும், கணக்கு எடுத்துக்கும். ஒருவேளை அந்த மாசம் ஃபுல்லா அந்த 1 லட்ச ரூபாய் எடுக்காம இருந்தாருன்னா. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி அக்டோபருக்கு, ஆகஸ்ட்க்கு, அடுத்து வந்து செப்டம்பருக்கு, அதே மாதிரி அக்டோபருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் என்ன, 10ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து க்ளோசிங்ல இருந்து 31ஆம் தேதி 30ஆம் தேதி ஈவினிங் கடைசி வரைக்கும் என்ன பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேலன்ஸும் லோயஸ்ட் பேலன்ஸ் ஒவ்வொரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 65,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 65,000 டிவைட் பை 12, இது ஆவரேஜ் ஐபிபிபி. இந்த 65,000 டிவைட் பை 12 தான் 4% கால்குலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் 4 டிவைட் பை 100. ஸோ இதுதான் வந்து எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து 31/3/2024 2025 அல்லது 1/4 அடுத்த நாள் 31ஆம் தேதி ஈவினிங் கால்குலேட் பண்ணி 1/4 கிரெடிட் கொடுப்போம். ஓகேங்களா, இதே கான்செப்ட் தான் எஸ்எஸ்ஏ இருக்கும். ஸோ எஸ்எஸ்ஏல என்னன்னா 5ஆம் தேதி, அவ்வளவுதான். 5ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் என்னவோ அதுதான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், காமனா வந்து எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் அக்கௌண்ட் போடுறாங்கன்னு சொன்னா 1ல இருந்து 5க்குள்ள அவங்க டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, பண்ணுனாங்கன்னா அந்த மாசத்துக்கு வட்டி வரும். ஸோ நீங்க ராங்கா அதை புரிஞ்சுக்கிட்டு 1ல இருந்து 5க்குள்ள போட்டாதான் இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பணமே போடாம விட்டுருவாங்க. அப்ப அடுத்த மாசம் போடாம விட்டுருவாங்க. ஸோ அது அப்படியே அர்த்தம் இல்லை, அந்த மாசத்துக்கு வட்டி கிடைக்காது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லம்பா டெபாசிட் பண்றாரு, 6ஆம் தேதி டெபாசிட் பண்றாருன்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா அவர் சொல்லலாம், நீங்க 6ஆம் தேதி பண்ணாதீங்க, 5ஆம் தேதியே பண்ணிடுங்க, உங்களுக்கு அந்த மாசத்துக்கு இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு வட்டி கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ வெறும் 1000 2000 அப்படிதான் கட்டுறாங்கன்னு சொன்னா நோ இஷ்யூ. ஸோ அது வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. பட் எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 5க்குள்ள கட்டிட்டாங்கன்னா அந்த மாசத்தை வட்டி கணக்குல எடுத்துக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து 5th டு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ இது வந்து சேம், அதே தான் இங்கேயும். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ எவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல போட்டு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். டேபிள் மீன்ஸ் நம்ம போஸ்ட் இன்ஃபோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார் போடும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்குமா சார் அப்படிலாம் அப்படி கிடையாது. இட் இஸ் டைம் டு டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது அவங்க வந்து 2010 போட்டு 2015 16 போட்டிருக்காங்க. அப்ப 9.1 வட்டி கிடைச்சிருக்குன்னா அந்த பினான்சியல் இருக்குது அது வட்டி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூலைல இருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த குவார்டருக்கு 8.2 இருக்கு, அடுத்த குவார்டருக்கு வந்து 9.5 வருது அப்படின்னா அவங்க அந்த அந்த பீரியட்ல இருக்கிற இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டும் 9.5 தான், irrespective ஆஃப் ஓப்பன் டேட். என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, நேற்று ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வந்து 10 வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பீரியட் அந்த 31/12/2024 வரைக்கும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். திடீர்னு ஜனவரி 1 2025 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% வருதுன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா பேங்க்ல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்குமே அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஸோ டைம் டு டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிபிஎஃப்பும் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் கால்குலேஷன் ஆகும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் புரியுதுல்ல? ஸோ இதுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐபிபிபி கால்குலேஷன் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட் எப்ப மெச்சூரிட்டி ஆகும்? ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட் எப்ப மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ் நம்ம சொல்றோம். இதுல நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ 21 இயர்ஸ் எப்ப சார்? குழந்தையோட 21வது ஏஜா இல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சொல்லி விட்டோம். என்னன்னு 21 வயசு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம என்ன நினைச்சிட்டாங்க எல்லாரும் 21 வயசுல பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடையாது. 21 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். டேட் ஆஃப் ஓப்பனிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து 21 வருஷம். ஒரு குழந்தைக்கு வயசு வந்து 10 வயசா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது 10 கம்ப்ளீட் ஆகாம 9 வருஷம் 11 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்ப மெச்சூரிட்டி ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய 30வது வயசுல தான் மெச்சூரிட்டி ஆகும். ஓகே, சார் அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கா அப்படின்னா அந்த பிஎம்சில நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 21 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங்ல வந்து அக்கௌண்ட் வந்து போகும், க்ளோஸ் மெச்சூரிட்டி ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ 21 வருஷம் பணம் கட்டணுமா அப்படின்னா கிடையாது. 15 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் பணம் கட்டினா போதும். ஸோ முன்ன வந்து 14 வருஷம் இருந்துச்சு. இப்போ டிஃபால்ட்டா பிபிஎஃப் எஸ்எஸ்சி ரெண்டு ஒரே மாதிரி 15 வருஷம் மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ 15 வருஷம் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் அவங்க வந்து பணம் கட்டணும், பணம் கட்டலாம். ஸோ அதுக்கு பிறகு அவங்களா கட்டணும்னு நினைச்சா கூட கட்ட முடியாது. ஸோ 6 இயர்ஸ் அந்த அக்கௌண்ட் வந்து ஐடியில இருக்கும். அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அது ஸ்டாப் ஆக போறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு 21 வருஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அப்ப மெச்சூரிட்டி பிபிஎஃப்ல எப்படிங்க சார்?
யோசிங்க. எல்லாரும் சொல்லியிருப்பீங்க 15 வருஷம், 15 இயர்ஸ், எல்லாருமே சொன்னீங்களா? ஓகே, 15 இயர்ஸ் அப்படிங்கிறது எங்கிருந்து 15 இயர்ஸ்? இது யாராவது மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பிபிஎஃப் சொல்றோம்ல, ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி, யாரும் மைக் ஆன் பண்ணி பேச வேண்டாம், மெசேஜ் மட்டும். ஸ்க்ரீன் வரலைன்னு சொல்றீங்க, இது ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி பாருங்க. அதாவது பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து 15 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எங்கிருந்து 15 வருஷம்? அந்த 15 வருஷங்கிறது என்ன மாதிரி? கிருத்திகா மேடம் 15+1 சொல்லிக்கிறாங்க. ஓப்பன் டேட்ல இருந்து இமாயா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓப்பன் ஆன டேட்ல இருந்து 15 வருஷம். கிருத்திகா 15+1 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 15 ஃபைனான்சியல் இயர்ஸ்ன்னு சொல்லி அம்மு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கேள்வியாவது கேட்கணும்ல இடையில. எக்ஸ்க்ளூடிங் ஓப்பனிங் இயர், ஓகே. டேட் ஆஃப் ஓப்பனிங், ஓகே. கீர்த்திகா, சுகைனா, ஃபாத்திமா, நரேஷ் நாராயணன் 15 years, 15 financial years, end of first year, okay. Complete 15 financial years, okay. கிளாஸ்ல 62 பேர் இருக்கிறோம், ஒரு 10 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்ற வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், ஸோ தப்போ ரைட்டோ என்ன நம்ம தெரிஞ்சிருக்குன்னு தான் உங்களை கேட்டேன். ஸோ என்னன்னா, எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னு சொன்னா, இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வந்துடும் வெளியில இருந்து இல்லையா? அப்போ நம்ம ஆன்சர் சொல்லும்போது அது வந்து திரும்ப நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை உங்க ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் நல்லா பதியும், ஒருவேளை தப்பா இருந்தாலும் தப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதனால வந்து தப்போ ரைட்டோ ஆன்சர் சொல்லுங்க. நிறைய பேர் ஆன்சர் போட்டாங்களா, அதாவது காப்பி அடிச்சு கூட சொல்லலாம்ல. மாரீஸ்வரி 15 வருஷம் சொல்லிக்கிறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 16 years, எக்ஸ்க்ளூடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் இயர். ஓகே, குட். ஓகே, நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிறீங்க, வெரி குட். ஸோ வந்து நிறைய பேர் டேட் ஆஃப் ஓப்பனிங்னு சொல்லிக்கிறீங்க, அது தப்பு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் பிரிண்ட்லேயே தப்பா வரும், இப்போ கரெக்டாக வருது, முன்ன தப்பா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பிபிஎஃப் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் ஸ்டார்ட்ல இருந்து, அதாவது இப்போ ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு நிறைய பேர் கரெக்டாக நிறைய நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க. கம்ப்ளீட் ஃபைனான்சியல் இயர்ஸ், எக்ஸாக்ட்லி கரெக்டான வார்த்தை சொல்ல போனா. இன்னும் சில பேர் என்ன சொல்லுங்க, எக்ஸ்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே 15 வருஷம் சார். From the first financial year completed, excluding account opening year. So after completion of 16 years, அது தப்பு. Complete 15 financial yearங்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை. 15 financial year அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தை. ஸோ 15 financial years நிறைய பேர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. ஸோ அது கரெக்டு தான். 15 முழு ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, ஒரு அக்கௌண்ட் வந்து 10/4/2024 ஓபன் பண்றாங்கன்னு சொன்னா 10/4/2024 இருந்து 31/3/2025 வரைக்கும் இது வந்து 0 தான். தட் மீன்ஸ் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். சரியா? அந்த ஃபைனான்சியல் இயர் அந்த ஓப்பன் டேட்ல இருந்து ஃபைனான்சியல் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஏன் சார் இப்படி செய்யறாங்கன்னா, இதான் பிபிஎஃப் ரூலிங். ஓகே, எப்ப இருந்து கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னு சொன்னா 1/4/2025 இருந்து தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. இங்கிருந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆன மாதிரி கணக்கு வரும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆன மாதிரி கணக்குன்னு சொல்லக்கூடாது, அதை இங்கிருந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இங்கிருந்து 31/3/2015 வருஷம் சொல்லுன்னா 2040. ஸோ இப்போதான் அது மெச்சூரிட்டி ஆகும். அப்போ எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் அக்கௌண்ட் இன்னும் சிம்பிளாக ஞாபகம் எப்படி வச்சுக்கலான்னு சொன்னா, உங்க எஸ்ஓல வந்து ஒரு 150 பிபிஎஃப் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 150 பிபிஎஃப் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அந்த மெச்சூரிட்டி ரேட் கண்டிப்பா 31/3 இருந்து 1/4 தான் நம்ம பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடையில எல்லாம் க்ளோஸே ஆகாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சு, ஏன் அப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓப்பன் டேட் கணக்குல இல்லை, எப்ப எங்கிருந்து கணக்கு, அடுத்த வருஷம் 1ஆம் தேதியில இருந்து கணக்கு அப்படிங்கிறது. ஸோ 15 கம்ப்ளீட் ஃபைனான்சியல் இயர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். 15 கம்ப்ளீட் ஃபைனான்சியல் இயர்ஸ், 15 முழு ஃபைனான்சியல் இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ எத்தனை அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் அந்த அக்கௌண்டோட எல்லா அக்கௌண்டோட மெச்சூரிட்டி அப்படிங்கிறது 31/3 தான் இருக்கும். 31/3 மெச்சூரிட்டி ஆனாலும் 1/4 தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 1 ஹாலிடே, நம்ம ஹாலிடே மீன்ஸ் நோ ஒர்க்கிங் டே, அப்புறம் அதுக்கு அடுத்தது நாள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சார் எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், ஸோ டேபிள் இருக்கு, கேட்டாங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதுல வந்து யார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த இடத்துல. இதுல இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்கு, நம்ம அப்படி விட்டுட்டோம். என்னன்னா, யார் ஆரம்பிக்கலாம்? ஒரு 10 வயசு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு சொன்னா அந்த பெண் குழந்தை டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியுமா? முடியாது இல்லையா? 10 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா வேணா
அவங்களுக்கு கையெழுத்து போட தெரிஞ்சதுன்னு சொன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரா ஆதார் கார்டு இருக்குதுன்னு சொன்னா, அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி பண்றோம். அது இங்க செட் ஆகுமான்னு சொன்னா, எஸ்எஸ்சிஎல் செட் ஆகும்னு சொன்னா செட்டே ஆகாது. என்ன சொல்லிட்டோம் நம்ம, 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாத கழிச்சுட்டு வந்து நான் தான் போட முடியும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க உள்ளேயே வரமாட்டாங்க, ஸ்கீம்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்போ 10 வயசு கம்ப்ளீட் ஆன இந்த பெண் குழந்தைக்கு வந்து த்ரூ கார்டியன் மூலயமா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஹூ இஸ் த கார்டியன்? ஒரு பெரிய கொஸ்டின். நிறைய போஸ்ட் ஆஃபீஸ்ல தப்பா பண்ணிட்டு இப்போ வந்து அது வந்து ஒரு சிக்கலான இதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. பிளஸ் நம்ம டைரக்டர்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஹூ இஸ் த கார்டியன்? யாரு கார்டியன்? ஆரம்பத்துல இருந்து கார்டியன் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே தமிழாக்கம் பண்ணிருக்கோம், பாதுகாவலர். அப்ப யாரு பாதுகாவலர்? அந்த பொண்ணு தாத்தா கூட இருந்துச்சுன்னு சொன்னா தாத்தா பாதுகாவலர் சார், அவர் வந்தாருங்க சார் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, அவர் பணம் கொடுத்தாருங்க சார், போட்டுட்டோம். ஆரம்பத்துல நோட்டீஸ் எல்லாம் ஒரு ஊரா போய் கொடுத்தோம், ஆட்டோலாம் வச்சு பிடிச்சோம், அப்படிலாம் யாருமே தெளிவா சொல்லல. ஸோ தாத்தா வச்சு கார்டியன் வச்சு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு நிறைய அக்கௌண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அது தப்பு, அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் தப்புன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ரூல்ஸை மீறி நீங்க அக்கௌண்ட் போட்டதுனால நோ இன்ட்ரெஸ்ட், ஈவன் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம தான் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண சொல்லி அது சில பேர்ல கேஸ்லாம் போட்டு நஷ்டீடு கொடுங்கன்ற மாதிரிலாம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் பேப்பர்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருந்துக்கோங்க. அக்கௌண்ட் பிடிக்கணும் தான் நம்ம, பட் அக்கௌண்ட் பிடிக்கணும்னா ரூலிங்ல தான் அக்கௌண்ட் பிடிக்கணும். சரியா? இந்த கார்டியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபாதர் ஆர் மதர் தான் கம்பல்சரி. அப்பா தான் சார், தாத்தா தான் சார் காசு கொடுக்குறாரு, அவங்க மாமா தான் சார் காசு கொடுக்குறாருன்னா கொடுத்துட்டு போறாரு. அதை பத்திலாம் நமக்கு ஒன்றும் நமக்கு ஒரே கிடையாது. நம்ம கார்டியன் யார் பேர் போடுறோம், யார் கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கிறத இங்க முக்கியம். ஃபாதர் இறந்துட்டாருன்னு சொன்னா மதர் இருக்கலாம், மதர் இறந்துட்டாருன்னா ஃபாதர் இருக்கலாம். அவர் இறந்துருக்கணும்னு கூட இல்லை, ஃபாதர் ஆர் மதர் இருக்கணும். சரி, எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணலாம்? கண்ணை பார்த்து மூக்கை பார்த்து ஜாடையில வச்சு பண்ணணுமா? ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பர்த் சர்டிஃபிகேட்ல இப்போ எல்லாருக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய ஃபாதர் நேமோ கார்டியனா வரக்கூடிய ஃபாதர் நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும் ஆதார் கார்டில். அட் த சேம் டைம் அந்த பர்சன் நேரில் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்து இன் பர்சன் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்பிஆர்ல கொடுத்துருக்க ரூல். அதன் பிறகு அதுல ஒரு மாற்றம் வந்துச்சு. என்ன மாற்றம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மூலியமாவோ அல்லது ஏஜென்ட் மூலியமாகவோ வந்துச்சு அக்கௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க நேர்ல வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? எம்ப்ளாயிஸ் மூலியமா வந்துச்சுன்னு சொன்னா, ஸோ அதனால வந்து நம்ம அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து பேக் சைட்ல சைன் வாங்கிக்கலாம். சைன் வாங்கிறதுக்கு அங்கே வந்து ப்ரொவிஷன் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க மூலியம் தான் வந்துச்சுன்னு நம்ம தெரியணும் இல்லைங்களா? அதனால கையெழுத்து வாங்கிக்கிறது, அவங்க கையெழுத்தோ அல்லது பேரோ ஒரு விட்னஸோ இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கிறது சேஃபர் சைடு. ஆல்ரெடி எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு இது தேவையில்லை, பிஏ எஸ்பிஎம்க்கு தான் தேவை இந்த பாயிண்ட். அதனால நீங்க போட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நேரில் வரணும் அவசியம் இல்லை. அப்படி நீங்க டாக்குமெண்ட் வாங்குறீங்கன்னு சொன்னா ஸ்பாட்ல செக் பண்ணிக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பா பேர் அம்மா பேர் இருக்கான்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலுமே நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஸ்எஸ்ஐல நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய கேஸ் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஈவன் சார் அவங்க அப்பா பேர் வந்து ஆதார் கார்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதின்னு இருக்கு, பட் ஆனா வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து வேற பேர் இருக்கு, ஆனா 2 பேர் ஒருத்தருதா பேர் கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அதை. ஏன்னா நமக்கு டாக்குமெண்ட் தான் என்னைக்கா இருந்தாலும் பேசும். அதனால அந்த டாக்குமெண்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ கார்டியன் அப்படின்னு சொன்னா ஃபாதர் ஆர் மதர் தான். ஒருவேளை ஃபாதரும் மதரும் 2 பேருமே இறந்துட்டாங்க இல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா லீகல் கார்டியன் ஒப்பீனியன் வந்து கோர்ட் கொடுத்திருந்தா மட்டும்தான் லீகல் கார்டியன். ஃபாதர் பேரண்ட் 2 பேருமே இறந்துட்டாங்க, தாத்தா தான் சார் இருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும், அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், போஸ்ட்மேன் சொல்றாரு, அப்பா தாத்தா கிட்ட தான் பொண்ணு வளருது, அப்ப இப்ப வாங்கிக்கலாமா நம்ம அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ த வேர்டு லீகல் கார்டியன் அப்படின்னு வரும். ஸோ லீகல் கார்டியனுங்கிறது யார் சொல்லணும்? கோர்ட்டு சொல்லணும். கோர்ட்ல தாத்தா தான் லீகல் கார்டியன் கொடுக்கணும். அவங்க அங்கிளா இருக்கலாம், அவங்க அண்ணனா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம் இல்லையா? நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம் தாத்தா தான் லீகல் கார்டியன் சொல்லி? அதனால லீகல் கார்டியன் கோர்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாதான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த கார்டியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். பிபிஎஃப்க்கும் அதே மாதிரிதான் கார்டியன் வச்சுதான் வரணும். ஒருவேளை அந்த பையனுக்கு சார் இல்ல அந்த நபருக்கு 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவங்க செல்ஃபா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா? ஸோ 4 டைப் அக்கௌண்ட் வந்து நமக்கு இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப், அவரே ஓபன் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து மைனர் செல்ஃப், அப்புறம் மைனர் வித் கார்டியன், 4வது வந்து அன்சவுண்ட் மைண்ட். 4 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம். இந்த செல்ஃப்ல வந்து ஜாயிண்ட் வரும். ஓகேங்களா? செல்ஃப் மீன்ஸ் தனிப்பட்டவர்கள் அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5 டைப்னு வச்சுக்கலாம் அது ஜாயிண்ட் சேர்த்தணும்னா. இப்போ இந்த இடத்துல வந்து செல்ஃப் மைனர் ஆபரேட்டட் பை ஹேர் செல்ஃப், ஆபரேட்டட் பை ஹிம் செல்ஃப் அப்படிங்கிறது பிபிஎஃப்க்கு எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. நமக்கு ரூலிங்ல கொடுக்கல அந்த வார்த்தையே. ஏன் கிடையாதுன்னா ரூலிங்ல கொடுக்கல.
காரணம் இருக்கான காரணம் என்ன இருக்கு காரணம்னு சொன்னா மெயினா அந்த குழந்தைக்கு வந்து பேன் கார்டு வந்து எலிஜிபிள் ஆகாது. ஆரம்ப காலத்துல இருந்து பிபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஐடி சேவிங்ஸ்க்காகவும் அதான் மெயின் பர்பஸா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. ஸோ ஆரம்பத்துல என்எஸ்சி கேவிபி என்எஸ்சியும் பிபிஎஃப் தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அதெல்லாம் வந்து அது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்ல இருந்துச்சு. சேவிங்ஸ்ல இது மட்டும் தான் இருந்ததுனால பேன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி இருந்தாதான் பிபிஎஃப் போட முடியும்ல ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது அந்த அந்த கான்செப்ட் வந்து இன்னும் எடுக்கல. ஸோ 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிருக்குன்னு சொன்னா ஒரு செல்ஃபா வந்து என்ன பண்ண முடியாது, பிபிஎஃப் போட முடியாது. இன்னும் சொல்ல போனா டெக்னிக்கலி நமக்கு வந்து அந்த அளவே பண்ணல. இப்போ டெக்னிக்கலி நம்ம ஃபினாக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்டே பண்ணிக்குது. அதனால கார்டியன் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு 18 இயர்ஸ் வரைக்குமே. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு குடும்பத்துல எத்தனை எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்? How many SSI account can be opened in a family? காமனா 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுல சில ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவனிங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், புரியாம இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கவனிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்ல ஒரு கேர்ள் சைல்டு, லெட்டர்ஸ் சின்னதா இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க நீங்களா. ஃபர்ஸ்ட் பர்த்ல ஒரு கேர்ள் சைல்டு, செகண்ட் பர்த்ல ஒரு கேர்ள் சைல்டு. இதுதான் நம்ம காமனா வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரக்கூடிய கேஸ், காமன் கேஸ். இந்த கேஸ் தான் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்த்ல ஒரு கேர்ள் சைல்டு வருவாங்க, செகண்ட் பர்த்ல ஒரு கேர்ள் சைல்டு வருவாங்க. இவங்க எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தா எலிஜிபிள் 2 பேரும். இப்ப தேர்ட் பர்த்ல ஒரு கேர்ள் சைல்டு, இவங்க எலிஜிபிளா அப்படின்னா நோ. ஸோ 2 பேர் தான் எலிஜிபிள், 2 பேர் எலிஜிபிள் முடிஞ்சு போச்சு. 3வது பெண் குழந்தைக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வராது. இதுல ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் சர்வைவிங் சைல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஒருவேளை 2வதா பிறந்த பெண் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 3வதா இருக்கிற பெண் குழந்தை எலிஜிபிள் தான். தேர்ட் பர்த் அப்படிங்கிறதுக்காக எலிஜிபிளே இல்லைன்னு சொல்ல, 2 சர்வைவிங் சைல்ட்ரன். அந்த சர்வைவிங் அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம். ஒருவேளை 2வதா பிறந்த குழந்தை கேஸ் இருக்குல்ல எல்லா ஏரியால, நாங்க 3வது பெண் குழந்தை உங்களுக்கு நல்லா தெரியுது, ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. 2வது பெண் குழந்தை இறந்துருந்துருக்குது, 3வது பெண் குழந்தை 10 வயசுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு கேஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ், 2 பெண் குழந்தை பிறந்துக்கிறாங்க. செகண்ட் பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. இவங்க எலிஜிபிளா? எஸ் ஆர் நோ? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் பர்த்ல 2 பெண் குழந்தை, செகண்ட் பர்த்ல வந்து ஒரு பெண் குழந்தை, இவங்க எலிஜிபிளா? எஸ், எஸ், நோ, நோ சார், எஸ், எஸ், நோ, எஸ். இந்த படங்கள்லாம் சொல்லுங்களேன், கலவையான விமர்சனம்னு சொல்லி. சார்ஜ் இருக்கு ஒரு அளவு. அலௌடு, நோ, நோ, எஸ். ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் ஒன்லி எலிஜிபிள். ஓகே, சரி. கலவையான விமர்சனம் பண்றேன். கலவையான விமர்சனம் இருக்குது. ஆக்சுவலி வந்து எலிஜிபிள் அப்படி எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து மொதல் பத்திலே 2 கேர்ள் சைல்டு பிறந்துட்டாங்க. அதாவது என்ன எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, ஒரு வீட்டுல 2 நபருக்கு தான். அந்த 2 நபர் கோட்டா அப்படிங்கிறது இங்க நம்ம முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து இங்க வந்து கிடையாது. ஓகே, குட். இப்போ வந்து என்னன்னா செகண்ட் பர்த்துக்கே போகல. நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்லயே 3 பெண் குழந்தை பிறக்கிறாங்க. ஆக்சுவலி நான் இப்படிதான் கேட்டு ஆரம்பிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்த்லயே 3 பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க எலிஜிபிளா? எஸ் ஆர் நோ? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்ல 3 பெண் குழந்தை பிறக்கிறாங்க. ஓகே, குட். ஃபர்ஸ்ட் 2 ஒன்லி எலிஜிபிள் சார், கீர்த்திகா சொல்லிக்கிறாங்க. அது எப்படிங்க சார் 2 தானே சொன்னீங்க? 3 பெண் குழந்தை பிறந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? 2 தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து எலிஜிபிள் தான். 3 பெண் குழந்தைகளுமே எலிஜிபிள் தான். ஓகேவா? எப்படி நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இவங்க எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள் தான். ஓகேவா? சரி, எல்லாம் பிறப்பாங்களா அப்படிலாம் இல்ல. பிறந்தாங்கன்னு சொன்னா எலிஜிபிள் இல்லையா? வாட் ரூல் சேயிங்? அந்த ரூல் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரே முதல் பர்த்ல வந்து எத்தனை பெண், அதாவது என்னன்னா இப்ப நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பெண் குழந்தைகள் எலிஜிபிள். ஓகேவா? இதுதான் பாயிண்ட். ஓகே, இந்த 7 பெண் குழந்தைகள் வந்து நான் என்ன பண்றேன்னு சொன்னா 2G + 5G நெட்வொர்க் இல்ல. ஓகே, 2G + 5G அப்படின்னு நான் 2ஆ பிரிக்கிறேன்.
பிரிச்சு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் தான் எலிஜிபிள் சொல்லுது. அதனால 7 பெண் குழந்தை பிறந்த உங்க வீட்டுல வந்து நாங்க முதல் பிறந்த 2 பெண் குழந்தைக்கு மட்டும் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், மீதி இருக்கிற 5 பெண் குழந்தைகள் நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு பெருசா இந்த குழந்தைங்க வந்து கேஸ் போடுது. அதே எப்படி நாங்க எல்லாருமே ஒரே பிரசவத்தில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை இல்ல, ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள், நீங்க 2 பெண் குழந்தைகள் எலிஜிபிள் சொல்லிட்டு மீதி எங்க 5 பேர் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்லை அப்படின்னு கேஸ் போடும்ல. கேஸ் போடு அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்லல அவங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து நேச்சுரலி வந்து நடந்துச்சு. இது யாரும் வந்து இது பொறுப்பேற்றுக்க முடியாது. சரியா? அதனால இந்த எலிஜிபிள் ஆன பெண் குழந்தைகள் கூட பிறந்ததுனால இவங்க தான் 2 பேரும் எலிஜிபிள். உங்க நம்ம கணக்குப்படி யாராலும் நோ கொடுத்தீங்களோ அவங்க கணக்குப்படி இந்த 2 பெண் குழந்தைகள் எலிஜிபிள். இந்த எலிஜிபிளான குழந்தைகள் கூட பிறக்கிறதுனால இந்த 5 குழந்தைகளும் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிய எல்லா கேஸுமே புரிஞ்சிடும். எலிஜிபிள் ஆன குழந்தைகள் கூட பிறக்கிற எல்லா குழந்தைகளும் எலிஜிபிள். ஓகேவா? அப்ப ஏன் 5 7ன்னு சொன்னா நல்லா புரியணுங்கிறதுக்காக 7ன்னு சொன்னேன். 3 பிறந்தாலும் எலிஜிபிள் தான், 4 பிறந்தாலும் எலிஜிபிள் தான், 5 பிறந்தாலும் 7 பிறந்தாலுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பர்த்ல ஒரு பெண் குழந்தை, செகண்ட் பர்த்ல 3 பெண் குழந்தை, 4 பெண் குழந்தை, 5 பெண் குழந்தை, 6 பெண் குழந்தை, 7 பெண் குழந்தை. இதுக்கு ஆன்சர் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 5ன்னு வச்சுக்குவோம், காசா பணமா 5ன்னு வச்சுக்குவோம். 5 பெண் குழந்தை பிறகுறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்ல ஒரே ஒரு பெண் குழந்தை, செகண்ட் பர்த்ல 5 பெண் குழந்தை பிறகுறாங்க. இப்போ இந்த செகண்ட் பர்த்ல பிறந்த எத்தனை குழந்தைகள் இப்ப எலிஜிபிள்? ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் பர்த்ல பிறந்த எத்தனை குழந்தைகள் எலிஜிபிள்? நான் எல்லா குழந்தைகள் எலிஜிபிளான்னு கேட்கல, நான் கேட்கிற கொஸ்டின் பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. எத்தனை குழந்தைகள் எலிஜிபிள்? ஓகே, வெரி குட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்டேன். எத்தனை குழந்தை எலிஜிபிள் கேட்டா சில பேர் 1ன்னு சொல்லிட்டீங்களோ அப்படிங்கிறதுக்காக எத்தனை குழந்தைகள்னு கேட்டேன். பட் எல்லாருமே ஆல்னு சொல்லிக்கிறீங்க. குட், கரெக்ட். ஏன்னா இந்த 5 பெண் குழந்தையில உங்க கணக்கு, நம்ம கணக்குப்படி, நம்ம மனசாத்துல ஒரு மைண்ட்ல ஒரு கணக்கு ஓடும்ல, ஒரு பெண் குழந்தை எலிஜிபிள் 1 + 4G அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த ஒரு குழந்தை எலிஜிபிளான குழந்தை கூட பிறந்ததுனால இந்த குழந்தைங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ அந்த 5 குழந்தைகளும் எலிஜிபிள். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்லயே ட்வின்ஸ் 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. இது ஆக்சுவலி நான் இதை கடைசியாக கேட்டிருக்கணும், நான் கேட்டலைங்களா? இப்போ செகண்ட் பர்த்ல ஒரே ஒரு பெண் குழந்தை பிறகுறாங்க. இந்த பெண் குழந்தை எலிஜிபிளா? எஸ் ஆர் நோ? ஓகே, வெரி குட். ஸோ அவ்வளோதான், இதான் கான்செப்ட். இப்போ எல்லாரும் ஆன்சர் கரெக்டான ஆன்சரா வருது. சூப்பர். நோ, எலிஜிபிள் இல்லை. ஏன்னா இவங்க குடும்பத்தோடைய கோட்டா 2 குழந்தைங்க அப்படிங்கிறது இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த குழந்தைங்க வந்து பாப்பா உனக்கு வந்து எலிஜிபிள் இல்லை பாப்பான்னு சொல்லி தலைமையில ஒரு கொட்டு வச்சு அனுப்பிச்சுட்டலாம் லைட்டா. ஓகேவா? ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள். இந்த குழந்தை நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்னு சொன்னா, அதுல வந்து ரூலிங்ஸ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வார்த்தைகள் இருக்கும். புரிஞ்சிச்சுன்னா ஓகே, நோ ஃபைன். சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கன்னு சொன்னா 2 குழந்தைகள் எலிஜிபிள். அந்த 2 குழந்தைங்க எலிஜிபிள் கூட பிறக்கிற எத்தனை குழந்தையா இருந்தாலுமே அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இதை கான்செப்ட் வச்சுன்னா எப்படி கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்ட கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 4 பசங்க பிறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 4 பசங்களும் பிபிஎஃப் கணக்கு போடுறதுக்கு எலிஜிபிளா? எஸ் ஆர் நோ? எஸ், வித்யாஸ்ரீ எஸ் சொல்லிக்கிறாங்க. கீர்த்திகா எஸ், எஸ் 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 அப்சல்யூட்லி கரெக்ட் தான், எலிஜிபிள் தான். ஏன் எலிஜிபிள்? இது ஒன்றும் பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இது யாரு வேணா போடலாம். ஓகேவா? அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஃபாதர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு ஃபாதருக்கு வந்து 4 குழந்தைங்களுமே போடலாம்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி பிபிஎஃப் கணக்கு ஆரம்பிக்கும் போதும் எஸ்எஸ்ஐ கணக்கு ஆரம்பிக்கும் போதும் ஒரு விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது என்னங்கிறது அடுத்த பாயிண்ட்ல சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டு சொன்ன புரியும். ஸோ எனி நம்பர் ஆஃப் சைல்டு, இங்க சைல்டுங்கிற வார்த்தையே தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம காலங்காலமா இப்ப கடந்த சில காலங்களா நம்ம வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டோம். அதனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம். எத்தனை குழந்தைகள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரே கார்டினுக்கெல்லாம் போட்டுக்கலாமானா தாராளமா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து 2னே வச்சுக்குவோம், 3வது குழந்தைக்கு போக வேண்டாம். அந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் வரும்னா பாத்துக்கலாம்.
2 பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபாதர் வந்து போட்டிருக்காரு, ராமசாமி அப்படிங்கிற ஃபாதர் வந்து 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கு. 2 பெண் குழந்தைங்க என்ன பண்ணிட்டாருன்னா ராமசாமி வந்து தன்னுடைய கார்டியன்ஷிப் கீழேயே போட்டாரு 2 பெண் குழந்தைகளையுமே. இப்போ இந்த ராமசாமி வந்து இப்போ லிமிட் எவ்வளோ நம்ம அது சொல்லாமே வந்துட்டோம் இல்லையா? மினிமம் லிமிட் எவ்வளோ அப்படியே ஒன்னு பார்த்துடலாம். எஸ்எஸ்ஐ மினிமம் வந்து 500 ரூபாய், மேக்சிமம் வந்து 1.5 lakh. இன்னும் ஃபைனான்சியல் இயர், ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சம் கட்டலாம் அப்படிங்கிறதா பிபி. சரி 250 ரூபா, சாரி பிபிஎஃப் தான் 500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்ஐ வந்து 250 ரூபா கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு போதும். அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் நம்ம கட்டலாம். ஓகே, இப்போ இந்த ராமசாமி வந்து 2 பெண் குழந்தைகள் வந்து வச்சிருக்காரு. 2 பெண் குழந்தைங்களுக்கு தன்னுடைய கார்டியன்ஷிப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இந்த ராமசாமி வந்து அதனுடைய 2 மகள்களுக்கு 1.5 லட்சம் தனித்தனியா போடலாமா, இல்ல 2 பேருக்கு சேர்ந்து 1.5 லட்சம் தான் போட முடியும்? ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, நான் ஆன்சர் பார்க்க போகல. ஸோ இங்க என்னன்னா ரூலிங் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம், அதனால இது பெண் குழந்தைகளுக்கு தான் அந்த ஸ்கீம். அப்படிங்கும்போது அப்பா கார்டின் ஒன்னா போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் தனித்தனியா 1.5 லட்சம் போடக்கூடாது அப்படின்லாம் இல்லவே இல்லை. தாராளமா போடலாம். ஸோ லிமிட் வந்து குழந்தைங்களுக்கு பொறுத்துதான். அந்த குழந்தைக்கு வந்து முதல் குழந்தைக்கு ஒரு 1.5 லட்சமும், 2வது குழந்தைங்களுக்கு ஒரு 1.5 லட்சமும், 3 லட்சம் ரூபாய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இதே இந்த பக்கம், இதே வந்து கந்தசாமி, அங்க ராமசாமி, இங்க கந்தசாமி. இந்த கந்தசாமிக்கு வந்து 2 பசங்க, 2 பாய்ஸ். இந்த 2 பசங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. ஆளுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. இப்போ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல இந்த 2 பிபிஎஃப் அக்கௌண்ட்லயும் சேர்த்து 1.5 லட்சம் தான் போட முடியுமா, இல்ல 2 பிபிஎஃப் அக்கௌண்ட் தனித்தனியா 1.5 லட்சம், இதுல ஒரு 1.5 லட்சம், இதுல ஒரு 1.5 லட்சம் போடலாம்? போடலாம் அப்படின்னு சொல்றீங்க, எஸ்ன்னு சொல்லுங்க. நான் போடலாம் அப்படின்னு சொல்றேன். எஸ் ஆர் நோ? ஈச் 1.5 போடலாம். நோ. எஸ், எஸ், நோ, எஸ், எஸ், நோ, எஸ், எஸ். 75,000 மேக்ஸிமம் பெர் 1 பிபிஎஃப் அக்கௌண்ட். ஓகே, ஓகே. ஸோ பரவாயில்ல, நிறைய இதுல கலவையான ஆன்சர்ஸ் தான். ஸோ எக்ஸாக்டா சில பேர் ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து தனிப்பட்ட ஆண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்லாம் இது கிடையாது. இது காமனான ஒரு ஸ்கீம். அப்படிங்கும்போது இந்த கந்தசாமிக்கு தான் இந்த லிமிட் சேரும். இந்த கந்தசாமி 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாருன்னா இந்த 2 அக்கௌண்ட்லயும் சேர்த்து அவர் 1.5 lakh தான் போட முடியும். அவங்க 75,000 ஈச்னு சொன்னீங்கல்ல, அப்படி கூட கிடையாது. ஆக்சுவலி ஒரு குழந்தைக்கு 80,000, ஒரு குழந்தைக்கு 60,000 போடலாம். ஒரு குழந்தைக்கு 1,40,000, ஒரு குழந்தைக்கு 10,000 போடலாம். சார் அப்படிலாம் யார் சார் போடுவாங்க? இன்கேஸ் போட்டாங்கன்னா போடக்கூடாது அப்படின்லாம் இல்ல. 2லயும் சேர்த்து 1.5 lakhs. ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்களா, ஈச் 75,000 சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவுமே எக்ஸாக்டா கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு 1,40,000, ஒரு குழந்தைக்கு 10,000 போடலாமா? தாராளமா போடலாம். டோட்டலா 1.5 லட்சம் தாண்டக்கூடாது லிமிட். ஓகே, இந்த இடத்துல வந்து கந்தசாமி ஒரு அக்கௌண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இப்போ என்ன லிமிட் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 3லயும் சேர்த்து 1.5 லட்சம் தான் வச்சுக்க முடியும். கந்தசாமி அக்கௌண்ட், அவருடைய குழந்தைகள் 2 பிபிஎஃப் அக்கௌண்ட், இந்த 3 கணக்குகளையும் சேர்த்து அந்த நபர் 1,50,000 தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஈச் 50,000 கிடையாது, 3 டோட்டல் பண்ணி 1,50,000 தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனாலதான் சொல்றேன், பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 2 பசங்களுக்கு ஓபன் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு பையனுக்கு அப்பா கார்டியனும் இன்னொரு பையனுக்கு அம்மா கார்டியனும் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து சாதாரண வேலை செய்றீங்க சார், அவங்களால பணம் போட மாட்டாங்க சார் அப்படின்னு இப்ப நீங்க சொல்லலாம். நாளைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, அந்த பசங்களுக்காக போட வராங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டைம்ல 2 குழந்தைங்களுக்கும் சேர்த்தே 1.5 லட்சம் தான் போடணும். சரியா? அப்ப அதை வந்து எஜுகேட் பண்ணுங்க. நீங்க வந்து 2 பசங்க ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, 2 பேரும் பிபிஎஃப் போட விரும்பிட்டாங்கன்னா ஒன்னு அப்பா பேர்லயும் ஒருத்தர் வந்து அம்மா பேர்லயுங்கிற மாதிரி போடும். ஏன்னா என்ன பிரச்சனைனா, நாளைக்கு வந்து இல்ல நான் 1.5 லட்சம் போட விரும்புறேன், கார்டியனை மாத்துங்க அப்படின்னு சொன்னா கார்டியன் சேஞ்ச் பண்ண முடியுமா? கார்டியன் சேஞ்ச் அப்படின்னா நோ. அட் எனி காஸ்ட் கார்டியன்ஷிப் cannot be changed. கார்டியன் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. எப்ப சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னா, ஃபாதர் கார்டியனா இருக்கிறாருன்னா, ஃபாதர் இறந்துட்டாருன்னா மதர் கார்டியன் போடணும். மதர் கார்டியனா இருந்து மதர் இறந்துட்டாங்கன்னா ஃபாதர் கார்டியன் சேஞ்ச் பண்ணும். 2 பேரும் இறந்துட்டாங்கன்னா லீகல் கார்டியன் அப்ரூவல் போட்டு கொடுத்துக்கிறாங்கன்னா சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி இறந்து போனாங்கன்னா மட்டும்தான் கார்டியன்ஷிப் சேஞ்ச் பண்ணும். சும்மா வந்து இல்லைங்க அந்த பையன் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணி அடிக்கிறாரு, பணம் சேர்த்துக்க மாட்டாரு, பையனுக்கு எம்பேர கார்டியனா போடுங்க அப்படின்னு மாற்ற முடியுமானா அப்படிலாம் மாற்ற முடியாது. நோ சேஞ்சஸ் பாசிபிள். அதனால பிபிஎஃப் மட்டும். எஸ்எஸ்ஏ நோ இஷ்யூ. ஏன்னா 2 குழந்தைங்க நீங்க ஒரே கார்டியனா போட்டீங்கன்னா கூட 1.5 லட்சம் போட்டுக்கலாம். பட் பிபிஎஃப்ல அப்படி இல்லை. அதனால 2 கார்டியனை வந்து சேர்த்துறது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. ஃபீல்ட் லெவலில் இப்போ நமக்கு தெரியாது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனையா வரும்போது கஸ்டமர் சிரமமா இருக்கும். அவ்வளோ நமக்கு 2 அக்கௌண்ட் ஆச்சு, வேலை முடிஞ்சது அப்படின்னு போகாம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ இது வந்து என்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்னா 3 பேருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இன்னொரு பிபிஎஃப் 3 பசங்களுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த 4 அக்கௌண்ட்லயும் சேர்த்து 1.5 லட்சம் தான் போட முடியும். இந்த சிஃப்ட்க்கு தான் அவர்களுக்கு 1.5 லட்சம் லிமிட். ஓகேவா? ஸோ கார்டியன்ஷிப் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக தனித்தனியா போட்டுக்கோம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம மெச்சூரிட்டியில வந்து மெச்சூரிட்டி பிளஸ் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் யாரு பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டோம், மெச்சூரிட்டி சொல்லிட்டோம். பிஎம்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், பிஎம்சி பண்ணலாம். ஆக்சுவலி வந்து க்ளோசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெச்சூரிட்டி சொன்னோம் இல்லைங்களா, 21 இயர்ஸ் சொல்லி. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதை பிஎம்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா க்ளோசர்லேயே சொல்லிக்கலாம். 2 வகையான க்ளோசர் இருக்கு. ஒன்னு வந்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா க்ளோசர் பண்ணலாம். இன்னொரு க்ளோசர் என்னன்னா மேரேஜ் க்ளோசர். மேரேஜ் எப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரே ஒரு க்ளோசர் தான், அதாவது நார்மல் க்ளோசர் நான் சொல்றேன். ஒரே ஒரு க்ளோசர் தான், மெச்சூரிட்டி க்ளோசர் தான். தட் மீன்ஸ் 15 இயர்ஸ் 15 கம்ப்ளீட் ஃபைனான்ஸ் டேஸ் முடிஞ்ச பிறகு க்ளோஸ் பண்றது மட்டும்தான் பிபிஎஃப்ல. இங்க வந்து மேரேஜ் எப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அடிஷனலா கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேரேஜ் 18 இயர்ஸ், அதாவது 2 கண்டிஷன் பார்க்கணும். அந்த பெண் குழந்தைக்கு 18 இயர்ஸ் ஆயிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பெண் குழந்தை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா மேரேஜ் அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சார் கண்டிஷன்ஸ்? ஸோ நிறைய கேசஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கேசஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னன்னா என்ன கண்டிஷன் சொன்னா மேரேஜ் டேட்ல 1 month பிஃபோர் மேரேஜ், த்ரீ மந்த்ஸ் கேப். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். மேரேஜ் நடக்குதுன்னு சொன்னா மேரேஜுக்கு 1 மாசம் முன்னாடி கிடையாது, அந்த 1 மாசம் கேப் அந்த பீரியட்ல மேரேஜ் முடிஞ்ச 3 மாசத்துக்குள்ள, அதாவது மேரேஜுக்கு முன்னாடி 1 மாசத்துக்குள்ள, மேரேஜ் முடிஞ்ச 3 மாசத்துக்குள்ள the account can be closed. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 9/8/2024 அக்கௌண்ட் க்ளோஸ், அதாவது மேரேஜ் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பொண்ணு வந்து 10/7/2024 இருந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அங்கிருந்து ஒரு நாள் 3 நாள் முன்ன பின்ன வரலாம். ஸோ 1 month சொல்றாங்க, 30 days 31 days அப்படிங்கலாம் நமக்கு இல்லை. ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம், சிஸ்டம்ல எப்படி இருக்குன்னு தெரியல அது. ஸோ 3 months எப்போ 9/11/2024 இந்த பீரியடுக்குள்ள அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன சார் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல நோட்ரி பப்ளிக் கிட்ட அந்த பொண்ணு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டா, அதாவது ரூலிங்ல கொடுக்கல, பட் ஒரு ஃபார்மேட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் ஃபார்மேட் தான், அந்த அவங்களுடைய வேர்டிங் தான், நோட்ரி பப்ளிக்கோட வேர்டிங் தான். நோட்ரி பப்ளிக் வந்து அந்த பொண்ணு வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி இந்த டேட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன், இந்த டேட்ல நான் மேஜர் ஆயிட்டேன், ஸோ இந்த டேட்ல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, நான் இவரை கல்யாணம் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான், ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கு வந்து விட்னஸ் வாங்கிட்டு நோட்டரி பப்ளிக் சைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அதை நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். சரி, இது கூட மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுமாங்க சார் அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் பத்தி இங்க சொல்லல. ஒருவேளை மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் 3 monthsல வாங்க முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்கன்னு சொன்னா வாங்கிக்கலாம். பட் மேரேஜ் முடிஞ்சாலும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரியா? அவன் மேரேஜுக்கு முன்னாடியே பண்றாங்க, நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் இனஃப். நம்ம ப்ராசஸ் மேரேஜுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மேரேஜுக்கு அப்புறம் தான் பணம் கொடுக்குறனாலும் நோ இஷ்யூ. 3 monthsக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் இனஃப், அதே போதும். ஸோ இந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் வரும். நிறைய வந்து பெண் குழந்தைகள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, சார் நான் கஷ்டப்பட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம், நாளைக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க பணத்தை எனக்கு கொடுப்பீங்களா இல்ல எங்க பெண் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? அதாவது நானா மேரேஜ் பண்ணி வச்சா ஓகே, அந்த பெண் குழந்தைய மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க,
அவங்களுடைய செல்ஃப்ல அவங்களும் இன்டென்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பணத்தை எங்களுக்கு கொடுப்பீங்களா இல்ல அந்த பெண் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கேட்டிருப்பாங்க நிறைய பேர் இல்லையா? சோ என்ன சட்டம் என்ன சொல்லுகிறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தை 18 வயசு ஆயிட்டாங்க அப்படின்னா 18 இயர்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம டெபாசிட்டே அலோவ் பண்ணாது. என்ன பண்ண சொல்லும் அப்படின்னு சொன்னா தட் அக்கௌண்ட் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு மேஜர் அக்கௌண்ட், மைனர் டு செல்ஃப் அக்கௌண்டா மாத்தியே ஆகும். அந்த இடத்துல மாத்தினா மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்ப அந்த பெண் குழந்தை நேரா வந்து நான் மேஜர் ஆயிட்டேன் என் அக்கௌண்ட்டை இதை கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னா அப்படி கேட்க முடியாது. அப்படி கேட்கலாம்னா அப்படி கேட்க முடியாது. என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து பேசிக் ரூல் என்ன சொல்லுதுன்னா மைனர் அக்கௌண்ட்ல இருந்து செல்ஃப் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட், அந்த ரெக்வஸ்ட் மஸ்ட் பி அட்டஸ்டட் பை த authenticated by or attested by the guardian. கார்டியன் கையெழுத்து போடாம அந்த அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட் மேஜர் அக்கௌண்ட்னா கன்வெர்ட் ஆகாது. ஸோ நீங்க இந்த பாயிண்ட் நீங்க உங்க பேரண்ட்டுக்கு சொல்லலாம். 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும் தான் உங்க பெண் குழந்தைக்கு அந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது வரைக்கும் உங்க பேர்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நடக்குது. அப்பா வந்து மாத்தி கொடுக்கல, பொண்ணு வந்து கிளைம் கேட்கறாங்க, ஆஃபீஸ் வந்து கேட்கறாங்க, பணத்தை கொடுங்கன்னு கேட்கறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? கன்வெர்ட் ஆனந்தமா கொடுக்க முடியும், அப்பா பேர்ல தான் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அப்பா வந்து கேட்கிறாரு என் பேர் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? அதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா பொண்ணு மேஜர் ஆயிட்டாங்க. அப்ப என்னதான் வழி? 2 பேரும் சமாதானமா பேசி வந்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாட்டாவ மாதிரி தீர்ப்பு தான் சொல்றோம். இந்த மாதிரி தான் சொல்ல முடியும், தீர்ப்பா சொல்ல முடியாது. இந்த மாதிரி கன்வின்ஸ் தான் அவங்களை பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்ப இருக்கிற ரூலிங்ஸ். இன்னும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கேசஸ் நிறைய வரும்போது எப்படி வேணாலும் கோர்ட் அதை ஆர்டர் போடுறாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆர்டர் போடுறாங்க, எப்படி வேணா இருக்கலாம். இல்ல பொண்ணு மேஜர் ஆயிட்டாங்க, பொண்ணு தான் சொன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல கஷ்டப்பட்டு அப்பா தான் பணத்தை போட்டாங்க, பொண்ணு இப்பதான் 18 இயர்ஸ் ஆயிருக்குது, அதனால அப்பா கொடுத்துருங்கன்னு சொல்லலாம். இப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி கேஸுக்கு மட்டும் சொல்றாங்க. 2 பேரும் மியூச்சுவலா வந்து கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னா நோ இஷ்யூ, ஸோ க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அப்பா வந்து அட்டஸ்டேஷன் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாதான் அந்த பொண்ணு பேருக்கு மாறும். அப்ப இந்த பொண்ணு பேருக்கு மாறினாதான் மேரேஜ் அப்பா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும், ஏன்னா க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 10 இயர்ஸ்ல, அதாவது 9 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 9 இயர்ஸ் 11 மந்த்ஸ்ல ஓபன் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு 22ல மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 22ல மேரேஜ் ஆகுது. ஸோ மேரேஜ் ஆகும்போது இந்த பீரியட்ல, இந்த 4 மாச பீரியட், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி 1 மாசம், மேரேஜுக்கு அப்புறம் 3 மாசம் பீரியட்ல அந்த பொண்ணு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஒருவேளை க்ளோஸ் பண்ணா விட்டுட்டாங்கன்னு சொன்னா 8 இயர்ஸ் வெயிட் பண்ணும் மெச்சூரிட்டிக்கு. எப்பதான் க்ளோஸ் பண்ண முடியும்? அந்த பொண்ணுடைய 13th ஏஜ்ல தான் க்ளோஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? 9 வருஷத்துல ஆரம்பிச்ச அந்த குழந்தை வந்து 21 வருஷம் அக்கௌண்ட். அப்ப 21 + 9 30 வயசுக்கு மேலதான் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஈவன் 22ல மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு சாகவாசமா வராங்க, இந்த மாதிரி மேரேஜ் க்ளோஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, நாங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வந்தேன்னு சொன்னா க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஏரியால இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ நீங்க 2015ல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு அப்ப அந்த குழந்தைங்களுக்கு 2015 14 ஸோ இப்போ அது வந்து ஒரு 1 இயர் வந்து அவங்க வந்து ஒரு கிரேஸ் பீரியட் வந்து கொடுத்தாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 20 அந்த மாதிரி ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களாம் மேரேஜ் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா பார்த்து கேர்ஃபுல்லா அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு பிஎல்ஐயோ ஆர்பிஎல்லையோ வாங்கிக்க. எப்படி டிகிரி படிச்சிருப்பாங்க இல்லையா? பிஎல்ஐயோ ஆர்பிஎல்லையோ வாங்கிக்கலாம். என்ன சொல்லி வாங்கலாம்? ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, மேரேஜை மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த 3 மந்த்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு சொன்னா அவங்க இன்னும் 9 வருஷம் வெயிட் பண்ணி தான் அந்த பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூல் இப்ப இருக்கிற ரூல். நாளைக்கு மாற்றம் வருமானா வந்தாதான் உண்டு. சரிங்களா? இப்ப இருக்கிற ரூலை வச்சு நம்ம கேன்வாஸ் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வேற அக்கௌண்ட் தான் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ வாங்கிக்கலாம், இல்ல பிபிஎஃப் வாங்கிக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த 13th இந்த பாயிண்ட் ஒன்று நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம பிஎம்சி எப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிஎம்சி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொன்னது மேரேஜ் க்ளோசர் தான், இது நம்ம சொல்றது பிஎம்சி. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் க்ளோஸ் பண்ணலாம், பிஎம்சி பண்ணலாம். எப்படின்னு சொன்னா கார்டியன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, கார்டியன் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல வந்து அந்த குழந்தை கேர்ள் சைல்டுக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கார்டியன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா எப்படின்னு சொன்னா 2 வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஒன்று வந்து கார்டியன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இனிமேல் எங்களால் பணம் கொடுக்க முடியாது, இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல கார்டியன் அப்பா இறந்தாலும் அம்மா இருக்கிறாங்க, அம்மா பணம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொன்னா சேஞ்ச் ஆஃப் கார்டியன் பண்ணிட்டு அம்மா பேருக்கு அந்த கார்டியன்ஷிப் மாத்திட்டு அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி ஆனாலும் அதாவது கண்டினியூ பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நினைச்சாங்கன்னா 5 வருஷம் ஆனதான் க்ளோஸ் பண்ணணும். ஈவன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 3 வருஷத்துல அவங்க வந்து க்ளோஸ் பண்ண வராங்க, அப்பா இறந்துட்டாரு, அப்பா கார்டின் போடுறாங்க, அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் 5 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ஐடியிலே இருக்கலாம். பணம் கட்டலாமா அப்படின்னா அதை பத்தி ஒன்றும் சொல்லல. கட்டலாம், பணம் யார் வேணா கட்டிக்கலாம் இல்லையா. கார்டின் ஏன்னா பொண்ணு இருக்கிறாங்கல்ல, கார்டின் தானே இருந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து கட்டுறதா கட்டிக்கலாம். ஓகே, ஸோ கார்டியன் டெத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா சேஞ்ச் ஆஃப் கார்டியன் பண்ணலாம், இல்லை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த கேர்ள் சைல்டுக்கு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 இயர்ஸ் ஆயிடும். இங்க பிஎம்சி இங்க வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ல பிஎம்சி வந்து நிறைய கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னா அந்த ஹோல்டருக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வந்திருக்கு ஹோல்டருக்கு. இல்ல ஹோல்டர் வந்து ஹையர் எஜுகேஷன் போறாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. இல்லை ஹோல்டர் வந்து சேஞ்ச் ஆஃப் நேஷனாலிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே 5 இயர்ஸ் ஆனதான் க்ளோஸ் பண்ண முடியும். இங்க 5 இயர்ஸ் இங்கேயும் அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்ல இருந்தாங்க சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கேயும் 5 ஃபைனான்சியல் இயர்ஸ் தான். 5 ஃபைனான்சியல் இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த காரணங்களுக்காக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா கார்டியனுக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கார்டியனுக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வந்திருக்குது அப்படின்னாலும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இல்ல கார்டியன் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த காரணங்களை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே சேஞ்ச் ஆஃப் கார்டியன் பண்ணிக்கலாம், இல்லை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்னன்னா இங்க வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருந்து அக்கௌண்ட் க்ளோசர் வரைக்குமே அவங்களுக்கு எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருந்து இங்க முன்ன சொன்னோம் இல்லைங்களா, அக்கௌண்ட் ஓப்பனிங் கணக்கு வந்து 1 நாள் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நாளுக்குலாம் அக்கௌண்ட் ஓப்பனிங் எடுத்துக்க மாட்டாங்க, ஜீரோ ஃபைனான்ஸ் சொன்னோம்ல. பட் வட்டியெல்லாம் உண்டு, வட்டியில எந்த மாற்றமும் இல்லை. அப்ப எல்லாருமே 1 நாள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லலாமாங்க சார்? அதெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா முன்னாடி ஓப்பன் பண்ண சொல்லலாம். வட்டி எல்லாமே உண்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உண்டு, பட் கவுண்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா. இங்க அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் வரைக்கும் கொடுப்பாங்க, அக்கௌண்ட் க்ளோசர் வரைக்கும். பட் என்னன்னா பிபிஎஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 2% குறைச்சிட்டு கொடுப்பாங்க. கரண்ட் பிபிஎஃப் ரேட் ஆஃப் டைம் டு டைம் பிபிஎஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எப்படி சொல்லலாம்னு சொன்னா டைம் டு டைம் பிபிஎஃப் ரேட் ஆஃப்ல இருந்து பிபிஎஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 2% குறைச்சிக்கோங்க. தட் மீன்ஸ் 2015 போட்டுட்டாங்க, அப்போ வந்து 8.5%னா சிஸ்டம் என்ன கால்குலேட் பண்ணும், 6.5 கால்குலேட் பண்ணும். அப்போ எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 8.5க்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இப்போ 6.5 கால்குலேட் பண்ணும்போது 1800 தான் வந்துருக்குன்னா எவ்வளவு எக்ஸஸா கொடுத்துறாங்க, 200 எக்ஸஸா கொடுத்துறாங்க இல்லையா. இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கு சிஸ்டமே கால்குலேட் பண்ணணும். அழகா கால்குலேட் பண்ணி நெட் அமௌண்ட் இப்போ 10 லட்சம் இருக்குன்னா 10 லட்சத்துல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரெக்கவரி அமௌண்ட் கழிச்சுட்டு மீதி பணத்தை கொடுத்தோம். டைம் டு டைம் பிபிஎஃப் ரேட் ஆஃப் பண்ணுறது 2% குறைச்சிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா. ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ மீதி வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ரொம்ப டெப்த்தாகவும் போனாலும் நமக்கு கிளாஸ் 10வது தான் இது. அது எப்படின்னு சொல்லி அடுத்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நடத்தணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் மெசேஜாக கேட்கலாம். மைக் ஆன் பண்ணி கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம், இல்லை குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ.